Mango fruity, fresh and juicy. ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்வீட்டான சூப்பரான ஃப்ரூட்டியை வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் நல்லா ஸ்வீட்டான மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் மாங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. மாம்பழம் இனிப்புக்கு தகுந்தாப்பில் நான் இன்றைக்கி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முடி போட்டு வேக விட போகிறோம். மாம்பழம் இனிப்பாக இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது நான் ஹெர்பாஸ் கிச்சன் பார்த்து தான் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணேன். ரியலி ரொம்ப சூப்பராக வந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மேங்கோ ஃப்ரூட்டி மாதிரி தண்ணியாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை திக்காக ஸ்லைஸ் மாதிரி maaza மாதிரி சூப்பராகவும் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா எனக்கு பொதுவாக வெளியே maazaவோ மாவோ ஃப்ரூட்டியோ எதுவுமே எனக்கு பிடிக்காது. அது டேஸ்ட் பிடிக்கும், பட் அது சுத்தமாக அன்ஹெல்த்திங்கிறதுனால நான் குடிக்க ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். அந்த டேஸ்ட்டை வீட்டில் என்னால் செய்ய முடியுங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஹெர்பாஸ் கிச்சன். அண்டு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து குடிச்சப்போ மனசுக்கு ஒரு செம சந்தோஷம். இதை கண்டிப்பாக உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காகவே இந்த செகண்ட் டைம் இந்த ரெசிபியை நான் செய்கிறேன். ஸோ பாருங்கள், மாங்காய் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. மாங்காயும் மாம்பழம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் ரொம்ப தண்ணி விடாமல் நல்லா திக்காக அப்படியே நல்ல பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பேனில் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத் பல்ப்பாக நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக நான் சில்டு வாட்டர் சேர்த்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில்டு வாட்டராக இருந்துச்சுன்னா அப்போவே குடிக்கலாம். நார்மல் வாட்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லானதுக்கப்புறம் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்து இந்த வடிகட்டியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்திங்கன்னா அது தன்னால் வடிஞ்சு கீழே இறங்கும். கொஞ்சம் தண்ணி அப்பப்போ இடையில சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் வேக வச்சப்போ இருந்த பேலன்ஸ் வாட்டரை எடுத்து அதே மாதிரி வடிகட்டிக்கிறேன். நல்லா வடித்தாச்சு, ஃபுல்லாக வடிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், லைட்டாக அந்த இது இருக்கும், சக்கைங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கப்பியை மட்டும் எடுத்துகிட்டு இப்போது கீழே நல்லா ஸ்மூத்தாக செம டேஸ்டியான நம்மளோட மேங்கோ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்குங்கிறதுனால தனியாக இந்த ஜூஸ் தனியாக நிற்கும். ஸோ நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இடையில இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவு கன்சிஸ்டன்சி எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் இந்த அளவுக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இனிப்பு பார்த்துக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு ஒரு வேளை பத்தலைன்னு தோணுச்சு அப்படின்னாக்கா சுகர் சிரப் செஞ்சு கலந்துக்கோங்க. சர்க்கரை கலக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு இது டம்ளரில் சர்வ் பண்ணும்போது அப்பாடா சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் பட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கின மாதிரியே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.